தாய் வீடு ஜூலை மாத இதழ் 2026. இக்மார் பெர்க்மனின் உள்நிலப்பரப்புகள். அழகியல், அரசியல், ஒளிப்பதிவு, பெண்முகங்கள். எழுத்துருவாக்கம் சொர்ணவேல். குரல் வடிவம் கூப்ரபு. கார்லோவி வாரி சர்வதேச திரைப்பட விழாவில் கார்லோவி வாரி பிலிம் ஃபெஸ்டிவலில் புகழ்பெற்ற ஸ்வீடிஷ் இயக்குநரான இங்மார் பெர்கனை நடிகர் ஸ்டெலான் ஸ்கார்ஸ்கார்ட் கடுமையாக விமர்சித்தார். கடந்த 2025 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 59வது கார்லோவி வாரி விழாவில் உலக திரைப்படத்துறைக்கு ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு கிறிஸ்டல் குளோப் விருது வழங்கப்பட்டது. அந்த விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கலந்துரையாடலின் KVIFF டாக் போதுதான் இந்த அதிரடி விமர்சனங்களை அவர் முன்வைத்தார். பெர்க்மன் ஒரு தந்திரக்காரர் மற்றும் அயோக்கியர் என்றும், ஹிட்லர் இறந்தபோது அழுததாக எனக்கு தெரிந்த ஒரே மனிதர் அவர்தான் என்றும் ஸ்கார்ஸ்கார்ட் குறிப்பிட்டார். 1980களில் மேடை நாடகங்கள் மற்றும் தொலைக்காட்சியில் பெர்க்மனுடன் இணைந்து பணியாற்றிய ஸ்கார்ஸ்கார்ட் ஓவியர் கரவோஜியை உதாரணமாக காட்டி, ஒரு கலைஞரின் குறைபாடுகளில் இருந்து அவரது படைப்பின் மேதமையை நாம் பிரித்து பார்க்க முடியும் என்றாலும், பெர்க்மன் மற்ற மனிதர்கள் மீது ஒரு விசித்திரமான பார்வையை கொண்டிருந்தார் என்றும், ஸ்வீடிஷ் திரையுலகை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க பலரை திட்டமிட்டு அழித்தார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த கருத்துக்கள் பெர்க்மனின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் கடந்த கால பிழைகள் குறித்த நீண்டகால விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளன. பெர்க்மன் தனது 1987 ஆண்டு சுயசரிதையான த மேஜிக் லேண்டனிலே தனது இளமை காலத்தில் அடால்ஃப் ஹிட்லர் மீது தனதுக்கு இருந்த ஈர்ப்பை ஒப்புக்கொண்டுள்ளார். சித்திரவதை முகாம்கள் விடுவிக்கப்பட்ட பின்னரே தனது அறியாமை நீங்கியதாக அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தாலும், திரைப்பட இயக்குனர் ராய் ஆண்டர்சன் போன்ற பிற ஸ்வீடிஷ் கலாச்சார ஆளுமைகள் பெர்க்மனின் சர்வாதிகார வலதுசாரி போக்குகள் போருக்கு பிறகும் நீண்டகாலம் நீடித்ததாக வரலாற்று ரீதியாக குற்றம் சாட்டியுள்ளனர். தனது 9 குழந்தைகளுக்கும் ஒரு பொறுப்பற்ற தந்தையாக இருந்ததை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். படைப்பிடிப்பு தளங்களிலே அவரது முரட்டுத்தனமான மற்றும் கோபமான குணம் மற்றும் மனிதர்களின் துயரங்களை உண்மையான அனுதாபத்துடன் அணுகாமல் அவற்றை வெறும் ஒரு தத்துவார்த்த அழகியல் சார்ந்த விளையாட்டாக மட்டுமே அவர் கையாண்டார் என்ற விமர்சகர்களின் கருத்து இதிலே அடங்கும். இத்தகைய கடுமையான விமர்சனங்களை கருத்தில் கொண்டே பெர்க்மனின் படங்களிலே உள்ள அழகியலை நாம் வாசிக்க வேண்டும். அறிமுகம். இருத்தலியலில் வேதனையின் கவிஞர். 20ஆம் நூற்றாண்டு சினிமாவின் நிலப்பரப்பில் இங்மார் பெர்க்மன் 1918 முதல் 2007 வரை ஒரு மாபெரும் ஆளுமையாக, ஒப்பிடற்கரிய கலை கோபுரமாக நிமிர்ந்து நிற்கின்றார். அவரது சினிமா பிரபஞ்சம் என்பது கேமராவின் லென்ஸ் வழியாக நிகழ்த்தப்பட்ட ஆன்மீக அகழ்வாராய்ச்சி, மானுட ஆன்மாவின் இருண்ட குகைக்குள் ஒளிரவிடப்படும் சுடராகும். பெர்க்மன் என்ற பெயர் இருத்தலியல் வேதனை, உளவியல் உள்நோக்கு மற்றும் மனித நிலையின் கடுமையான பெரும்பாலும் மன்னிப்பெற்ற ஆய்வு ஆகியவற்றுடன் உலகளாவிய சினிமா மொழியின் குறியீடாக உள்ளது. அவரது சொந்த நாடான ஸ்வீடனின் முதன்மையாக உருவாக்கப்பட்ட அவரது சினிமா பிரபஞ்சம் புவியியல் மற்றும் மொழி எல்லைகளை கடந்து உலகளவிலே எதிரொலித்தது. பல தலைமுறை திரைப்பட தயாரிப்பாளர்களை பாதித்த பெர்க்மன் தத்துவ விசாரணை மற்றும் உணர்ச்சி அகழ்வாராய்ச்சிக்கான ஒரு உன்னத ஊடகமாக சினிமாவை பற்றிய நமது புரிதலை ஆழமாக வடிவமைத்தார். 60 ஆண்டுகளில் 60க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் எண்ணற்ற நாடக தயாரிப்புகளை உள்ளடக்கிய பெர்க்மனின் படைப்புகள் குறிப்பிடத்தக்க வகையிலே ஒத்திசைவான மற்றும் ஆழ்ந்த தனிப்பட்ட படைப்புகளின் தொகுப்பாகும். இது மீண்டும் மீண்டும் வரும் விசாரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு உலகம். கடவுளின் மௌனம், மரணத்தின் பயங்கரம், தொடர்புகளின் முறிவு, அன்பு மற்றும் துரோகத்தின் சிக்கல்கள், நினைவகத்தின் சுமை மற்றும் அடையாளத்தின் பலவீனமான தன்மை. அவரது சினிமா வெறுமனே நகரும் படங்களின் தொகுப்பல்ல, மாறாக அது சுயம், கடவுள் மற்றும் பார்வையாளர்களுடனான ஒரு நீடிக்கப்பட்ட, பெரும்பாலும் வேதனையான ஆனால் இறுதியிலே ஒளிரும் உரையாடலாகும். இது சினிமா பிம்பத்தின் தனித்துவமான ஆற்றல் மற்றும் மனித முகத்தின் வெளிப்பாட்டு திறன் மூலம் சாத்தியமானது. இந்த விரிவான ஆய்வு இங்மார் பெர்க்மனின் பன்முக உலகத்தை ஆராய முற்படுகின்றது. அவரது தனித்துவமான அழகியல் பார்வை மற்றும் அதன் பரிமாண வளர்ச்சியின் வரையறைகளை கண்டறிவதன் மூலம் அவரது படைப்புகளிலே பெரும்பாலும் விவாதிக்கப்படும் அரசியல் பரிமாணங்களை அல்லது உணரப்பட்ட பற்றாக்குறையை ஆராய்கின்றது. மேலும் அவரது 2 தலைசிறந்த ஒளிப்பதிவாளர்களான குன்கார் ஃபிஷர்
மற்றும் ஸ்வேன் நெக்விஸ்ட் ஆகியோருடனான அவரது முக்கியமான வாழ்க்கையை வரையறைக்கும் ஒத்துழைப்புகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இது நிகழ்த்தப்படுகின்றது. இறுதியாக ஹேரியட் ஆண்டர்சன், இங்கிரிட் துலின், குன்லெல் லிட்ஃபார்ம், பிபி ஆண்டர்சன் மற்றும் லிவ் உல்மான் பெர்க்மனின் சிக்கலான பெண் கதாபாத்திரங்கள் மற்றும் கருப்பொருள் முன்முடிவுகள் உயிர்ப்பிக்கப்பட்ட வழிகளாக மாறியது அவரது முக்கிய நடிகைகளின் இன்றியமையாத பங்கை இது விரிவாக ஆராயும். பெர்க்மனின் அழகியல், கருப்பொருட்கள், பாணி மற்றும் தத்துவ தாக்கங்கள். பெர்க்மனின் சினிமாவின் இதயத்தில் அடிப்படை இருத்தலியல் கேள்விகள் இடைவிடாத ஆய்வு உள்ளது. ஒரு கடுமையான லூத்ரன் பாதிரியாரின் மகனாக பிறந்த பெர்க்மனின் வளர்ப்பு அவரது கலை உணர்வை ஆழமாக பாதித்தது. கடவுளின் இருப்பு அல்லது பெரும்பாலும் இல்லாமை பற்றிய கேள்வி அவரது படைப்புகளில் ஒரு நிழல் போல தொடர்கின்றது. இந்த இறையியலில் விசாரம் அவரது புகழ்பெற்ற நம்பிக்கை முத்தொகுதியிலே த்ரூ அ கிளாஸ் டார்க்லி 1961, வின்டர் லைட் 1963 மற்றும் தி சைலன்ஸ் 1963 மிக தெளிவாக ஆராயப்படுகின்றது. ஆனால் இது த செவன்த் சீல் 1957 போன்ற படங்களில் இருந்தே பரவுகின்றது. பெர்க்மனுக்கு நம்பிக்கை ஒரு ஆறுதல் அல்ல, ஆனால் ஒரு நெருக்கடி. வெளித்தோற்றத்தில் அக்கறையற்ற பிரபஞ்சத்தின் பொருளை தேடும் ஒரு அவநம்பிக்கையுடன் கூடிய ஒரு தேடல். இத்தேடல் பெரும்பாலும் கதாபாத்திரங்களை அவர்களின் சொந்த இறப்பை எதிர்கொள்ள வழிவகுக்கின்றது. இது மற்றுமொரு எங்கும் நிறைந்த பெர்க்மன் கருப்பொருள். மரணம் என்பது வெறுமனே ஒரு முடிவல்ல, மாறாக அது ஒரு பரவலான ஆற்றல். அது செயல்களை வடிவமைக்கின்றது, விசாரங்களை தூண்டுகின்றது மற்றும் கணக்கீடுகளை கட்டாயப்படுத்துகின்றது. இறப்பு தி செவன்த் சீலிலே உள்ள மைய உருவகம். வயலட் ஸ்ட்ராபெரிஸ் 1957 வயதான மற்றும் நினைவகம் பற்றிய பிரதிபலிப்புகள், அல்லது கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் 1972 உள்ள உள்ளுறுப்பு சிதைவு ஆகியவற்றிலும் அது உருவகமாக மிகச் சிறப்பாக வெளிப்படுகின்றது. இந்த மெட்டாபிசிக்கல் மீவியற்பியல் விசாரங்களுடன் சிக்கலான முறையிலே இணைக்கப்பட்டுள்ளது. பெர்க்மனின் உளவியல் மற்றும் மனித உறவுகளின் இயக்கவியல் மீதான ஆழ்ந்த ஆர்வம் அவரது படங்கள் அணுக்கமானவை, பெரும்பாலும் கிளாஸ்ட்ரோபோபியா அழகியல் கொண்டவை. இவை திருமணச் சண்டை, சீன்ஸ் ஃப்ரேம் எ மேரேஜ் 1973, செயல் புரட்சியிலே உள்ள டிஸ்ஃபங்க்ஷனல் குடும்பம், ஃபென்னி அண்ட் அலெக்சாண்டர் 1982, உடன்பிறந்தோர் போட்டி பொறாமைகள், கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் மற்றும் தவறான புரிதல் நிறைந்த உலகின் தொடர்பை தேடும் மனம் பற்றிய ஆய்வுகள் ஆகும். அவரது படங்களிலே தொடர்பு முறிவு ஒரு தொடர்ச்சியான மைய கருத்து. கதாபாத்திரங்கள் முகமூடிகளுக்கு பின்னால் தங்கள் உண்மையான உணர்வுகளை மறைக்கின்றார்கள் அல்லது மௌனத்திற்குள் பின்வாங்குகின்றார்கள். பெர்க்மன் மனித ஆன்மாவின் ஒரு தலைசிறந்த நோயறிதலர். அன்பு, வெறுப்பு மற்றும் சார்புநிலை ஆகியவற்றின் அழிவுகரமான இடைவெளி அவரது சினிமா மூலம் வெளிப்படுத்துகின்றார். மேலும் கலைஞர் தனது கைவினைத்திறன், அடையாளம் மற்றும் தனது சொந்த உள் பேய்களுடனான உறவுடன் போராடும் உருவமாக பெர்க்மனின் சொந்த விசாரங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அவரது படங்களில் அடிக்கடி தோன்றுகின்றது. ஹைவர் ஆஃப் தி வூல்ஃப் 1968, பெர்சோனா 1966. பாணியை பொறுத்தவரை பெர்க்மனின் அழகியல் அவரது நாடகத்துடனான ஆழ்ந்த ஈடுபாட்டால் அதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட முக்கிய குணாதிசயங்களை தக்க வைத்துக் கொண்டது. அவரது பல படங்கள் அவற்றின் பேடை அமைப்பு, கட்டமைப்பு மற்றும் உரையாடலை நம்பியிருப்பதில் ஒரு நாடகத்தன்மையை கொண்டுள்ளன. அவர் மூடப்பட்ட இடங்களை, அறைகள், தீவுகள், தனிப்பட்ட வீடுகள் விரும்பினார். அங்கு உளவியல் பதற்றம், தாங்க முடியாத நிலைகளுக்கு உயரக்கூடிய தீவிரமான சேம்பர் டிராமாக்களை உருவாக்கினார். உள்நோக்கத்தின் மீதான இந்த கவனம் க்ளோஸ்அப்பின் அவரது கையொப்ப பயன்பாட்டில் அதன் மிக ஆற்றல் வாய்ந்த வெளிப்பாட்டை கண்டது. பெர்க்மன் உணர்ச்சிகளின் நிலப்பரப்பாக மனித முகத்தின் ஆற்றலை புரிந்து கொண்டார். அவரது கேமரா முகங்களில் நிலைத்திருக்கின்றது. சந்தேகம், வலி அல்லது விரக்தியின் ஒவ்வொரு துடிப்பையும் ஆராய்கின்றது. அணுக்க காட்சிகள் பெர்க்மனின் படங்களிலே கனவு காட்சிகள், கெட்ட கனவுகள் மற்றும் பின்னோக்கிய காட்சிகள், யதார்த்தம், நினைவகம் மற்றும் அகநிலை அனுபவத்திற்கு இடையிலான கோடுகளை மங்கலாக்கி கதை இழையிலே தடையின்றி பின்னப்பட்டுள்ளன. வயலட் ஸ்ட்ராபெரிஸ், பெர்சோனா, ஹைவர் ஆஃப் தி வூல்ஃப்.
தத்துவ ரீதியாக சோரன் கீர்கேகார்டின் இருத்தலியலில் நம்பிக்கை, பயம் மற்றும் தனி மனிதனின் வெற்றிடத்துக்கான மோதல் ஆகிய கருப்பொருட்கள் பெர்க்மனின் படைப்புகளில் எதிரொலிக்கின்றது. நாடக ஆசிரியர்களான ஆகஸ்ட் ஸ்டெயின்பர்க் மற்றும் ஹென்றி இப்சன் ஆகியோரின் தாக்கம், உளவியல் தீவிரம் மற்றும் சித்திரவதைக்கு உட்பட்ட உறவுகளின் ஆய்வியல் தெளிவாக தெரிகின்றது. காட்சி ரீதியாக ஜெர்மனிய வெளிப்பாட்டியல் தடயங்கள் சில ஆரம்பகால படைப்புகளிலே பாணியிலான விளக்குகள் மற்றும் சிதைந்த யதார்த்தங்களில் கண்டறியப்படலாம். அதே நேரத்தில் பிரெஞ்சு கவிதை யதார்த்தவாதத்தின் இருண்ட மனநிலை மற்றும் விதிவசம் அவரது படங்களிலே எதிரொலிக்க காண்கின்றது. அரசியல் பரிமாணம், உள்நோக்கத்தில் சினிமாவா அல்லது சமூக விமர்சனமா? இக்மார் பெர்க்மன் பெரும்பாலும் ஒரு அரசியல் சார்பற்ற திரைப்பட கலைஞராக வகைப்படுத்தப்படுகின்றார். அவரது பார்வை உலகின் சமூக மற்றும் அரசியல் கட்டமைப்புகளை நோக்கி வெளிப்புறமாக திரும்புவதை விட தனிநபரின் உளவியல் மற்றும் ஆன்மீக கொந்தளிப்பை நோக்கி உறுதியாக உள்நோக்கி திரும்புகின்றது. லான்-லூக் கோதார், கோஸ்டா காவ்ராஸ் அல்லது ஜீலோ பொண்டே கோர்வோ போன்ற சமகாலத்துடன் ஒப்பிடும்போது பெர்க்மனின் படைப்புகள் குறிப்பிட்ட அரசியல் நிகழ்வுகள், சித்தாந்தங்கள் அல்லது இயக்கங்களுடன் நேரடியாக அரிதாகவே ஈடுபடுகின்றன. அவரது கவனம் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் இருத்தலியலின் போராட்டங்களின் நுண் பிரபஞ்சத்தில் உறுதியாக அமைவு கண்டது. இருப்பினும் அவரது படைப்புகளை முற்றிலும் அரசியல் பரிமாணம் இல்லாதவை என்று தள்ளுபடி செய்வது ஒரு மிகைப்படுத்தலாகும். வெளிப்படையாக பக்கசார்பாக இல்லாவிட்டாலும் பெர்க்மனின் படங்கள் பெரும்பாலும் சமூக நெறிகள், நிறுவனங்கள் மற்றும் அவை உருவாக்கப்பட்ட வரலாற்று சூழல் ஆகியவற்றின் மறைமுகமான விமர்சனங்களை கொண்டுள்ளன. முதலாவதாக, புர்ஷ்வா குடும்ப அழகு மற்றும் அதன் அதிருப்திகள் மீதான பெர்க்மனின் இடைவிடாத கவனம் சமூக கட்டமைப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் விமர்சனமாக வாசிக்கப்படலாம். சீன்ஸ் ஃப்ரேம் அ மேரேஜ் போன்ற படங்கள் வழக்கமான நடுத்தர வர்க்க வாழ்க்கையை ஆதரிக்கும் மாயிகை மற்றும் பாசாங்கு தரங்களை பிரித்து ஆராய்கின்றன. மரியாதைக்குரிய தோற்றத்திலே அடியிலே புரையோடி போகக்கூடிய உணர்ச்சி, வன்முறை மற்றும் அந்நியப்படுத்தலை வெளிப்படுத்துகின்றன. இணக்கத்தின் அழுத்தங்கள், பாரம்பரிய விதிக்கப்பட்ட பாலின வரம்புகள் மற்றும் சமூக மரபுகள், மூச்சுத்திணறல் தன்மை ஆகியவை மீண்டும் மீண்டும் வரும் இலக்குகள். லூத்ரன் திருச்சபையிலே அவரது சித்தரிப்பு நவீன வாழ்வியல் பாரம்பரிய நிறுவனங்களின் அதிகாரம் மற்றும் பொருத்தத்தை மறைமுகமாக கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. விண்டர்லைட் தனது நம்பிக்கை இழந்த மற்றும் தனது திருச்சபை உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை இழந்த ஒரு பாதிரியாரின் பாலடைந்த சித்திரத்துடன் நிறுவனமயமாக்கப்பட்ட தோல்விகளின் ஆற்றல் வாய்ந்த விமர்சனமாகும். இத்தகைய விமர்சனம் நிறுவனமயமான இன்றைய எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். இரண்டாவதாக, சில பெர்க்மன் படங்கள் அவற்றின் வரலாற்று தருணத்தில் விசாரங்கள் மற்றும் அதிர்ச்சிகளுடன் நேரடியாக மோதுகின்றன. ஷேம் 1968 ஒருவேளை அவரது மிகவும் வெளிப்படையான அரசியல் படமாக இருக்கலாம். இது பெயரிடப்படாத உள்நாட்டு போரின் பேரழிவு தாக்கத்தை, மோதலிலே இருந்து தப்பிக்க ஒரு தீவிற்கு பின்வாங்கும் ஒரு அரசியல் சார்பற்ற ஜோடியான கலைஞர்களை கொண்டு சித்தரிக்கின்றது. வன்முறை எவ்வாறு மனிதநேயமற்றதாக்குகிறது மற்றும் வெளித்தோற்றத்திலே தனிப்பட்ட கோலம் தவிர்க்க முடியாமல் பெரிய அரசியல் ஆற்றல்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது என்பதன் கொடூரமான சித்தரிப்பு இந்த படம். வியட்நாம் போர்க்காலத்திலே தயாரிக்கப்பட்ட ஷேம் குறிப்பிட்ட சித்தாந்தத்தை பொருட்படுத்தாமல் மனித ஆன்மாவின் மீதான போரின் அரிக்கும் விளைவுகள் பற்றிய ஆற்றல் வாய்ந்த உருவகமாக செயல்படுகின்றது. இதேபோல் பனிப்போர் மற்றும் அணு ஆயுத அச்சுறுத்தலின் பின்னணி விசாரங்களை 1960களின் பல படங்கள் இருக்கும் இருத்தலியலில் பதற்றத்தை நுட்பமாக தெரிவிக்கின்றன. மேலும் பெர்க்மனின் தனிப்பட்டதே அகவயப்பட்டதே அரசியல், த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் என்ற ஆய்வு பிற்கால பெண்ணிய சிந்தனையுடன் ஒத்துப்போகின்றது. பெண்களின் உள்வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் சமூக கோட்பாடுகள் மீதான அவரது தீவிர கவனம் ஆணாதிக்க கட்டுப்பாடுகளின் ஆழமான விமர்சனத்தை வழங்குகின்றது. அவரது தொலைதூர ஃபோரோ தீவுக்கு பின்வாங்குதல், தனிப்பட்ட முறையிலே மற்றும் அவரது படங்களில் த்ரூ அ கிளாஸ் டார்க்லி, பெர்சோனா, ஷேம், ஹவர் ஆஃப் தி வூல்ஃப் மீண்டும் மீண்டும் வரும் அமைப்பாக இந்த உள்நோக்கிய திருப்பத்தின் அடையாளமாக காணப்படலாம். சமூக பிரச்சனைகள் பெரும்பாலும் ஆழமான மனித குறைபாடுகளின் வெளிப்பாடுகளாக முன்வைக்கப்பட்டமை, கொடுமை, அக்கறையின்மை, பச்சாதாபத்தின் தோல்வி, அதிகாரத்திற்கான காமம், அரசியல் பெர்க்மனிடம் உள்ளது, ஆனால் அது ஆன்மாவின் அணுக்கமான நிலப்பரப்புக்குள் வாழ்கின்றது.
நிழலால் செதுக்குதல், குன்னார் ஃபிஷருடன் அழகிய ஒத்துழைப்பு. இக்மார் பெர்க்மனின் ஆரம்பகால தலைசிறந்த படைப்புகளில் தோற்றம் ஒளிப்பதிவாளர் குன்னார் ஃபிஷர் 1910 தொடக்கம் 2011 கலைத்திறனுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. போர்ட் ஆஃப் கால் 1948 முதல் தி டெவில்ஸ் ஐ 1960 வரை 12 ஆண்டுகள் நீடித்த அவரின் ஒத்துழைப்பு பெர்க்மனின் காட்சி பாணியை வரையறுத்தது. இக்காலகட்டம் அவரது சர்வதேச புகழை உறுதிப்படுத்திய படங்களை உள்ளடக்கியது. சம்மர் இன்டர்லூட் 1951, சாடஸ் அண்ட் டிசைன் 1953, ஸ்மைல் ஆஃப் அ சம்மர் நைட் 1955, தி செவன்த் சீல் 1957, வயலட் ஸ்ட்ராபெரி 1957 மற்றும் தி மெஜிஷியன் 1958 உட்பட. இந்த காலகட்டத்தில் ஃபிஷரின் ஒளிப்பதிவு அதன் கூர்மையான கருப்பு வெள்ளை படங்கள், இருளுக்குள் நடுவிலே வியத்தகு வெளிச்ச வெளிப்பாடு மற்றும் வெளிப்பாட்டு தன்மை கொண்ட சில சமயங்களில் வெளிப்படையாக நாடகீய அமைப்புகளுக்கான ஒரு போக்கால் வகைப்படுத்தப்படுகின்றது. ஃபிஷர் கியாரோஸ்கோராவின் ஒளிநிழல் ஒரு மாஸ்டர். மனநிலையை உருவாக்க, இடத்தை வரையறுக்க மற்றும் நடிகர்களின் முகங்களை செதுக்க ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான கடுமையான முரண்பாடுகளை அவர் பயன்படுத்தினார். இது தி செவன் சீலிலே ஆற்றல் வாய்ந்ததாக தெரிகின்றது. ஒரு கருப்பு அங்கியிலிருந்து வெளிப்படும் மரணத்தின் வெள்ளை முகம், கொந்தளிப்பான வானத்திற்கு எதிராக வீரர் அண்டோனியஸ் பிளாக்கின் நிழல், நிழலாடிய நிலப்பரப்புகள் வழியாக நகரும் சவுக்கடிக்காரர்கள். இப்பிம்பங்கள் ஃபிஷரின் மாறுபட்ட அழகியலை பெரிதும் நம்பியுள்ளன. இது படத்திற்கு அதன் உருவக எடை மற்றும் இடைக்கால வரலாற்று அமைப்பை கொடுக்கின்றது. ஃபிஷரின் ஒளி பெரும்பாலும் கடுமையானது, மன்னிக்க முடியாதது, முகங்களில் ஆழமான கோடுகளை செதுக்குகின்றது. கதாபாத்திரங்களின் இருத்தலியல் அவலத்தின் ஈர்ப்பை வலியுறுத்துகின்றது. திரைப்படம் ஃபிஷர் காட்சி பண்புகள் அழகியல் விளைவு. தி செவன் சீல் 1957 திரைப்படத்தில் காட்சி பண்பு மாறுபட்ட கியாரோஸ்கோரா விளக்குகள், அழகியல் விளைவு, உருவக எடை, இடைக்கால ஆன்மீக தீவிரம். சாடஸ்ட் அண்ட் டிசைன் 1953 திரைப்படத்தில் காட்சி பண்பு, சிதைந்த கண்ணோட்டங்கள், அடக்குமுறை நிழல்கள், அழகியல் விளைவு, உள் துன்பத்தின் வெளிப்பாட்டுவாத காட்சி. வைல்ட் ஸ்ட்ராபெரி திரைப்படத்தில் 1957 காட்சி பண்பு, மென்மையான ஒளிரும் பாடல் வரிகள் போன்ற விளக்குகள், அழகியல் விளைவு, ஏக்கம் நிறைந்த நினைவு, ஏக்க மனநிலை. சாடஸ்ட் அண்ட் டிசைனில் கோமாளி ஃப்ரோஸ்டின் அவமானத்தை சித்தரிக்கும் பின்னோக்கிய காட்சிகள் கிட்டத்தட்ட கனவு போன்ற வெளிப்பாட்டு தன்மையுடன் வழங்கப்படுகின்றன. சிதைந்த கண்ணோட்டங்கள் மற்றும் அடக்குமுறை நிழல்களை பயன்படுத்தி அவை கதாபாத்திரத்தின் உள் துன்பத்தை பார்வைக்கு வெளிப்படுத்துகின்றன. ஃபிஷர் ஆழமான குவிய டீப் ஃபோக்கஸ் அமைப்புகளையும் பயன்படுத்தினார். இது சட்டத்திற்குள் பல செயல் தளங்களை கூர்மையாக கட்டமைக்க அனுமதித்தது, காட்சி தகவல்கள் மற்றும் சிக்கலான அடுக்குகளை சேர்த்தது. இதை ஸ்மைல் ஆஃப் த சம்மர் நைட்டின் சிக்கலான குழும காட்சிகளில் பார்க்கலாம். அங்கு நேர்த்தியான அமைப்புகளும் கதாபாத்திரங்களின் தொடர்புகளும் தெளிவு மற்றும் ஆழத்துடன் சட்டகப்படுத்தப்பட்டுள்ளன. பெர்க்மன் மற்றும் ஃபிஷரிடையிலான ஒத்துழைப்பு தீவிரமானது. அவர்கள் விரிவாக ஸ்டோரிபோர்ட் செய்தார்கள், காட்சிகளை மிகுந்த கவனத்துடன் திட்டமிட்டார்கள். அருவமான கருத்துக்களை பயம், நம்பிக்கை, நினைவகம், இறப்பு, ஆற்றல் நிறைந்த காண்பியல் மொழியாக மாற்றும் அவரது திறமை பெர்க்மனின் ஆரம்பகால அழகியலின் அடித்தளமாக அமைந்தது. தொடரும். நன்றி.